யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டது. 3ஆம் நாளிலே கலிலேயாவிலே ஊரிலே கல்யாணம் நடந்தது. கானா ஊரில் அந்த கல்யாணத்திற்கு இயேசுவோட தாயோட சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசுவிடத்தில் சொல்கிறார், அவர் அங்கே 6 கற்சாடிகளை கண்டு அதிலே 3 குடம் தண்ணீர் நிரப்பும்படி சொல்கிறார். அதை பரிமாறும்படி சொல்கிறார். தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. அந்த கல்யாணத்திலே கண்டு கொள்ளப்படாமல் இருந்த அந்த 6 கற்சாடிகளை இயேசு கண்டார். அதை உபயோகப்படுத்தினார். அதை அற்புதமாக்கினார். இந்த உலகத்தின் பார்வைக்கு அற்பமானவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்த நம்மையும் கூட அவர் தேடி வந்தார். காணாவூர் கச்சாடி போல நானும் கண்டு கொள்ள யாரும் இல்லை. கர்த்தரின் கடைக்கண் பார்வை என் மேல பட்டத என்ன சொல்ல. காணாவூர் கச்சாடி போல நானும் கண்டு கொள்ள யாரும் இல்ல. கர்த்தரின் கடைக்கண் பார்வை என் மேல பட்டத என்ன சொல்ல. என்ன தேடி வந்தாரே, என்ன தெரிந்து கொண்டாரே, தேவை என்று சொல்லி என்ன சேர்த்து கொண்டாரே. என்ன தேடி வந்தாரே, என்ன தெரிந்து கொண்டாரே, என்ன தேவை என்று சொல்லி என்ன சேர்த்து கொண்டாரே. காணாவூர் கச்சாடி போல நானும் கண்டு கொள்ள யாரும் இல்ல. கர்த்தரின் கடைக்கண் பார்வை என் மேல பட்டத என்ன சொல்ல. தள்ளப்பட்டு விழுந்தேன், என்ன தாங்கி கொண்டாரே. அள்ளப்பட்டு கிடந்தேன், என்ன அணைத்து கொண்டாரே. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்கிறான். அப்பொழுது கள்ளர் கைகளை அகப்பட்டு போகிறான். குற்றுயிரும் கொலையுமாக கடந்த அவனை ஒரு ஆசாரியன் கடந்து போகிறான். அவனை கண்டுகொள்ளவில்லை. ஒரு லேவியன் கடந்து போகிறான், கண்டுகொள்ளவில்லை. ஒரு சமாரியன் வருகிறான். அவனை எடுத்து அவன் காயங்களுக்கு எண்ணெய் பூசி அதை திராட்சரசமாட்டு சத்திரத்திலே கொண்டு பராமரிக்கிறான். அப்படி கிடந்த நம்மையும் கூட அவர் ஒரு நல்ல சமாரியன் நம்மை தேடி வந்தார். இந்த மனுஷரால் தள்ளப்பட்டவர்கள் தேவன் தூக்கி நிறுத்துகிறார். தள்ளப்பட்டு கிடந்தேன், என்ன தாங்கி கொண்டாரே. அள்ளப்பட்டு கிடந்தேன், என்ன அணைத்து கொண்டாரே. காணாவூர் கச்சாடி போல நானும் கண்டு கொள்ள யாரும் இல்ல. கர்த்தரின் கடைக்கண் பார்வை என் மேல பட்டத என்ன சொல்ல. என்ன தேடி வந்தாரே, என்ன தெரிந்து கொண்டாரே, தேவை என்று சொல்லி என்ன சேர்த்து கொண்டாரே. காணாவூர் கச்சாடி போல நானும் கண்டு கொள்ள யாரும் இல்ல. கர்த்தரின் கடைக்கண் பார்வை என் மேல பட்டத என்ன சொல்ல. ஒரு தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வச்சாரே. ஒரு தகப்பனை போல என்ன சுமந்து கொண்டாரே. ஒரு தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வச்சாரே. ஒரு தகப்பனை போல தோள்மேல் சுமந்து கொண்டாரே.
யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ பிரச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவா இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அவள் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். கல்லறியும்படி இயேசுவிடம் கேட்கிறார்கள். உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது அவன் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்கிறார். ஒருவரும் கல்லெறியவில்லை. இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார். உன்மேல் ஒருவரும் நியாயம் தீர்க்கவில்லையா? நான் உன்னை தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லி சம்மதத்தை நிறுத்துகிறார். நம்மேல் குற்றம் சுமத்தினார். ஆனால் நம்மை நியாய விசாரிக்கிற ஒருவர் நம்மை மன்னித்தார். நம்மை மகனாக ஏற்றுக்கொண்டார். ஒரு தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வச்சாரே, ஒரு தகப்பன போல தோள் மேல் சுமந்து கொண்டாரே. காணாவூர் கல்யாணத்திலே என்ன யாரும் கண்டு கொள்ள யாரும் இல்ல. கர்த்தரின் கடைக்கண் பார்வை என் மேல பட்டத என்ன சொல்ல. என்ன தேடி வந்தாரே, என்ன தெரிந்து கொண்டாரே, தேவை என்று சொல்லி என்ன சேர்த்து கொண்டாரே. காணாவூர் கச்சாடி போல யாரும் கண்டு கொள்ள யாரும் இல்ல. கர்த்தரின் கடைக்கண் பார்வை என் மேல பட்டத என்ன சொல்ல. வாளாக கிடந்தேன் என்ன தலையாக்கினாரே, கீழாக கிடந்தேன் என்ன மேலாக்கினாரே. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே ஒரு கழுதை குட்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக யாரும் கவனிப்பாரற்று கிடந்தது. அதை அவிழ்த்து வர சொன்னார். அதன் மேல் ஏறி போனார். இவருக்கு கிடைத்த அதே மரியாதை அந்த கழுதை குட்டைக்கும் கிடைத்தது. ஏன்? அது இயேசுவை சுமந்து சென்றது. நாம் அவரை சுமந்து சென்றார். அதே கணம் வாளாக கிடந்தேன் என்ன தலையாக்கினாரே, கீழாக கிடந்தேன் என்ன மேலாக்கினாரே. காணாவூர் கச்சாடி போல நானும் கண்டு கொள்ள யாரும் இல்ல. கர்த்தரின் கடைக்கண் பார்வை என் மேல பட்டத என்ன சொல்ல. என்ன தேடி வந்தாரே, என்ன தெரிந்து கொண்டாரே, தேவை என்று சொல்லி என்ன சேர்த்து கொண்டாரே. காணாவூர் கச்சாடி போல நானும் கண்டு கொள்ள யாரும் இல்ல. கர்த்தரின் கடைக்கண் பார்வை என் மேல பட்டத என்ன சொல்ல. தண்ணீராய் கிடந்தேன் திராட்சை ரசமாக்கினாரே, கண்ணீரில் கிடந்தேன் என்ன கழிப்பாக்கினாரே. பச்சை தண்ணீராய் கிடந்தேன் என்ன ரசமாக்கினாரே, கண்ணீரில் கிடந்தேன் என்ன கழிப்பாக்கினாரே. காணாவூர் கச்சாடி போல நானும் கண்டு கொள்ள யாரும் இல்ல. கர்த்தரின் கடைக்கண் பார்வை என் மேல பட்டத என்ன சொல்ல. என்ன தேடி வந்தாரே, என்ன தெரிந்து கொண்டாரே, தேவை என்று சொல்லி என்ன சேர்த்து கொண்டாரே. காணாவூர் கச்சாடி போல நானும் கண்டு கொள்ள யாரும் இல்லை. கர்த்தரின் கடைக்கண் பார்வை